நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பேசுறத நீங்க மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க வீட்ல இருக்கிற மத்த எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க மீனாட்சி பண்ணிருக்க சத்தியத்தை. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைன்னு புரியல. இப்படி தேவையெல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போனை வைங்க. மீனாட்சி, நீ ஓகே தானே? மீனாட்சி, மீனாட்சி, என்ன? என் ஐபேட் எங்கனா பாத்தியா? எப்பவுமே நீதான் குழந்தை மாதிரி அதை தூக்கிட்டு திரியிறது. எங்கயாவது வச்சுட்டு போற அவசரத்துல என்ன இம்சை பண்ணு. பெட்ரூம்ல போய் பாரு. ஓடி டைம் ஆச்சு. கிளம்ப நேரத்துல அவன்டா. அதா மீனாட்சி, யார் வந்திருக்கான்னு பாரு. அதா, உள்ள வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லுங்க. வா. அக்கா, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்க்கா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஒரு வாரம் காலேஜ் ஸ்ட்ரைக். ஊருக்கு போலான்னு ஃபோன் பண்ணா வீட்ல நடந்த கலவரம் தெரிஞ்சது. சென்னைக்கு வந்துட்டேன். உன் வீட்ல ஒரு வாரம் இருக்கலாம்ல? நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேனா நான் நைட் மறுபடியும் பெங்களூர் போயிடுவேன். ஊருக்கு போக முடியாது. உன் வீட்ல நீங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஸ்ட்ரைக்கு, காலேஜ் லீவு, நான் சென்னைக்கு வந்தது எதுவுமே தெரியாது. யாராச்சும் போன் பண்ணி இங்க தேடின்னு வர போறாங்க. இங்க எதுக்கு வர போறாங்க? என்ன தேடி பெங்களூருக்கு தானே போனோம். இங்க இருக்க போற ஒரு வாரத்துக்கு நான் யாருக்குமே போன் பண்ண போறது இல்ல. ஸ்டடி ஹாலிடேஸ். சோ போன் வரவும் வராது, போகவும் போகாது. மீனாட்சி, இந்த ஐபேடை கொடு. நம்ம பக்கத்து ரூம் ரெடி பண்ணி கொடு அவளுக்கு. நான் கிளம்புறேன். சரி, பாய். எனக்கா? அத்தானுக்கு இங்கே நின்னு பை சொல்ற? வாசல்ல நின்னு தோல் அழகா சாஞ்சுக்கிட்டு லேசா சிரிச்சு இந்த ஃபாரின் பிரசிடென்ட் எல்லாம் ஃபிளைட் மேல நின்னு ஸ்டைலா கையசைப்பாங்களே அந்த மாதிரி பை சொல்ல வேண்டாமா? வா 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 அத்தா, நீங்க போங்க. வாக்கா. பாய் தா. அக்கா, காட்ட காட்ட. ரம்யா, தேங்க்ஸ். எதுக்கு? உங்க அக்காவை புது பொண்டாட்டி மாதிரி டாடா காட்ட வச்சதுக்கு. ஓ, யூ வெல்கம். பாய். அக்கா, அக்கா. ஏய், என்னாச்சு? என்னாச்சுடி? நான் ஊர்ல இருந்து தான் வரேன்க்கா. நம்ம வீடு சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சுக்கா. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் இடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோதா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா. அடிக்கடி என்னாலதான் மீனாட்சி அக்கா போயிட்டாங்க, என்னாலதான் மீனாட்சி அக்கா போயிட்டாங்கன்னு தலையில அடிச்சு அழுவுறா. நீ இல்லாம நம்ம வீடு இல்லக்கா. நீ தானக்கா எங்களுக்கு எல்லாம். நீ இல்லாத வீட்டை எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுக்கா. எங்களுக்கு நீ வேணும்க்கா. நீ இல்லாம நாங்க இல்ல. எங்களை மன்னிச்சிடுக்கா. சுதாவை மன்னிச்சிடு, தமிழனவை மன்னிச்சிடு, அப்பா அம்மா எல்லாரையும் மன்னிச்சிடுக்கா. எங்களுக்கு நீ வேணும்க்கா.
போறேன்னு சொல்லி புறப்பட்டு தான் வந்த. என்னை யாரும் தடுக்கல. ஏன்னா அத்தா நிச்சயமா என்ன உள்ள சேர்க்க மாட்டாருன்னு தெரியும். அதான் பெங்களூர்ல இருந்து வரேன்னு போய் சொன்னேன். உன்கிட்ட எதுவும் சொல்லாம உன் கூட ஒரு வாரம் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் முகத்தை பார்த்ததும் போய் சொல்ல தோணல. கண்ணுல வந்து கண்ணீரை என்னால தடுக்க முடியல. உன் கூடவே இருக்கேக்கா. நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. சரவண அத்தாக்கு சப்போர்ட்டா இருக்கா. அவர் ரொம்ப நல்லவர். நாங்க நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, சரவண அத்தானுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். ரம்யா, உன்னை தேடி நம்ம வீட்ல இருந்து யாரும் வரக்கூடாது, புரியுதா? அமுதா, என்ன அவ்வளோ நேரம் படிச்சிட்டு இருக்கீங்க? இது கல்யாண பத்திரிக்கை தானே? மொத்தத்துக்கே 10-15 வரியா இருக்கு. என்னமோ கட்டுரை படிக்கிற மாதிரி வீடியோ படிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க தமிழ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க கூடாதுல்ல? சரி, சீக்கிரம் படிச்சு கொடுங்க. இத அப்பா படிச்சிட்டாரா? அப்பாவை நானும் சொல்ல சுதாவே எழுதுச்சு. ஏன், ஏதாவது தப்பா இருக்கா? தப்பா சரியான்னு தெரியல, கொஞ்சம் நியாயம் இல்லாம இருக்கு. என்னங்க சொல்றீங்க? சரவணன் மீனாட்சி பேரே இதுல இல்ல. நீங்க பண்றதுல நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க. அமுதா, உங்ககிட்ட நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். தயவு செய்து அந்த பேச்சை எடுக்காதீங்க. திரும்ப அதவே பேசிட்டு இருக்காதீங்க. பேசுவேங்க. மீனாட்சி விஷயத்துல நீங்க பண்றது அநியாயம். மீனாட்சியை கன்வின்ஸ் பண்ணி முருகன் மாப்பிள்ளையா வர்றதுக்கு நீங்க ஒத்துக்க வச்சீங்கல்ல, அதே மாதிரி சரவணன் கிட்ட பேசுனீங்களா? அவரை ஒரு ஆளாவே நீங்க மதிக்கலையே. முருகனோட பேக்ரவுண்ட் பத்தி நீங்க அவர்கிட்ட விளக்கமா சொல்லியிருக்கணும். இதுதான் முருகன், சோமுவோட தம்பி அப்படின்னு திடீர்னு வந்து சொன்னா அவருக்கு என்னங்க புரியும்? கோவம் தாங்க வரும். அதான் கோவம் வந்து அவர் கோவிச்சுட்டு போயிட்டார்ல. அப்பவும் அவரை நீங்க மதிக்கலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுதான் முருகன், சோமுவோட தம்பி அப்படின்னு திடீர்னு வந்து சொன்னா அவருக்கு என்னங்க புரியும்? கோவம் தாங்க வரும். அதான் கோவம் வந்து அவர் கோவிச்சுட்டு போயிட்டார்ல. அப்பவும் அவரை நீங்க மதிக்கலையே. என்ன பண்ணிருக்கணும்? சரவணன் கிட்ட போய் நடந்ததை சொல்லி சாரி கேட்டிருக்கணும். எல்லாத்தையும் விளக்கமா பேசியிருக்கணும். அமுதா, சரவணன் என்னை அடிச்சுட்டு போனான். அவன் தான் நியாயமா பார்த்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தமிழ், உங்களுக்குள்ள சண்டை புதுசா? உங்க அம்மா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எத்தனை முறை நீங்க 2 பேரும் முறைச்சுக்கிட்டீங்க, எத்தனை முறை அடிச்சுக்கிட்டீங்கன்னு. அப்பெல்லாம் நீங்க தான் கை ஓங்குவீங்க. இந்த தடவை சரவணன் முந்திக்கிட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்ட மாதிரியா நடந்துக்கிறீங்க? இது ஒண்ணு வரப்பு வாய்க்காடு தகராறு இல்ல தமிழ். பேச்சுக்கு பேச்சு சண்டை போடுறதுக்கு. உங்களுக்கும் அவருக்கும் சண்டை வந்தா மீனாட்சியோட குடும்ப வாழ்க்கை தான் டிஸ்டர்ப் ஆகும். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தாங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்க. எனக்கு சரவணனுக்கு சண்டை வந்தப்ப நானும் அவங்க அக்கா வாழ்க்கையை தொந்தரவு பண்ணலையே. அதே மாதிரி சௌந்தர்யா கூட பிரச்சனை பண்ணப்ப மீனாட்சி ஒன்று சரவணன் சண்டைக்கு நிக்கல. அவங்க அதே விடுங்க, வேலையை பார்ப்போம். தமிழ், ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். அப்பா கிட்ட பேசி சரவணன் மீனாட்சி பேரை பத்திரிக்கையில போட சொல்லுங்க. உங்க கூட சண்டை போட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிற சௌந்தர்யா பேரை உங்க பேருக்கு பக்கத்துல அழகா போட்டிருக்கீங்கல்ல, ஏன்? வைஃப்ங்கிறதுனால தானே? அதை விட முக்கியம் உங்க தங்கச்சி. குடும்ப சண்டையில யாரு முதல்ல சமாதானம் ஆகுறாங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் சண்டைய மறந்துட்டு ஒண்ணு சேர்றாங்கிறது தான் முக்கியம். மறந்துருங்க தமிழ். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. அதுல போதும் போதுங்கிற அளவுக்கு சண்டை போட்டாச்சு. சமாதானம் ஆயிடுங்க. என்ன, நான் பேசுறது வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் தெரியுதே. ஆனா பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. இப்ப நீங்க செலவு பண்ண நேரத்தை விட கொஞ்ச நேரம் தான் ஆகும் நீங்க சரவணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு. சுதா கல்யாணத்துல சரவணன் மீனாட்சி இல்லைங்க. இல்லைன்றது கூட அவங்க தேவையே கிடையாது. அசிங்கப்படுத்திட்டு
எங்க அப்பா உடம்பு முடியாதவர், அவரை உலுக்கி எடுத்துட்டானே. எங்களை விட மீனாட்சிக்கு சரவணதே முக்கியமுண்டா. எங்களுக்கு அவங்க 2 பேருமே தேவையில்லை. சுதா கல்யாணம் அவங்க இல்லாமலே சிறப்பாக நடக்கும். நான் ப்ரெஸ்ஸுக்கு போகிறேன், அதை கொடுங்க கொடுங்க. மீனாட்சி நான் கிளம்புறேன். சொல்டா. எங்கண்ணா இருக்க? அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உனக்கும் அன்றைக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம். அதான் ஒரு சைன் வாங்கலான்னு வந்தேன். நீ எங்கே இருக்க? நான் இந்த மெயின் ரோட் கட் பண்ணி தெருமுனையில் இருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. ஹாய்ண்ணா. டேய், என்னடா இவ்வளோ லேட்டாக ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற? இந்த அப்படி நான் வாங்குற 5-10 வீட்டுக்கு ரைடு வர வச்சிட பொழுது. சாரிண்ணா, நீங்கள் சைன் பண்ணுங்கள், இன்றைக்கி நான் ஃபைல் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு நல்ல ஆடிட்டராக பார்த்து ஜம்ப் பண்ணுண்டா. ஐயோ அண்ணா, நீங்கள் சைன் பண்ணுங்கள். மீனாட்சி நீ வீட்டில் இருக்காங்களா? அவள் எங்கேயோ வெளில கிளம்பிட்டு இருக்கிறா. சீக்கிரம் போ, இல்லைன்னா கிளம்பிட போகிறான். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஃபைல் நீ பண்ணி கிளம்பு. ஃபோன் பண்ணு. பாய். நீங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க. காலிங் பெல் அடிச்சது நீங்க தானே? மீனாட்சி அண்ணி இல்லையா? இல்ல. இருக்காங்கன்னு சொன்னாங்களே. யாரு? சரவணன் அண்ணா. உங்களுக்கு என்ன சார் வேணும்? மீனாட்சி அண்ணி கிட்ட இந்த பேப்பர்ல சைன் வாங்கணும். கொடுங்க, அக்கா வந்தோடனே வாங்கி வைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். அண்ணி வந்தா மட்டும் அர்ஜுன் வந்துட்டு போனதா சொல்லுங்க. பாய். ஒரு நிமிஷம். நீங்க ஆடிட்டர் அர்ஜுன் கரெக்டா? ஹேய், கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்ளோ டீசெண்டா இருக்கீங்க. எதுக்கு சார் எங்க வீட்டு சுவர்ல எகிரி குதிச்சீங்க? இல்லைங்க, கேட் வழியா தான் வந்தேன். இங்க இல்ல, திருநெல்வேலியில. ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பிரச்சனை பண்ணது என் அக்கா சுதா கிட்ட. அப்போ நீங்க மீனாட்சி அண்ணியோட 2வது சிஸ்டர் கரெக்டா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? எப்படி சார் தைரியம் வந்துச்சு எங்க வீட்ல பிரச்சனை பண்றதுக்கு? எல்லாரும் எவ்வளவு வருத்தமா இருக்காங்க தெரியுமா? நீங்க சந்தோஷமா சென்னைக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் அங்க அழுத்துட்டு இருக்காங்க. தப்பு சார், நீங்க பண்ணது தப்பு. என்ன ஃபீலா? வேஸ்ட். இப்ப ஃபீல் பண்றது வேஸ்ட். உங்க பேரு? எதுக்கு? இல்ல, தலை லேசா சுத்துது. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? உண்மையாதாங்க சொல்றேன், தலை ரொம்ப சுத்துது. விட்டா மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும் போல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணியாவது கிடைக்குமா? உங்களுக்கு தண்ணி குடுக்கறது பாவம் சார். எப்படி சார் உங்களை பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணு கிட்ட போய் தொந்தரவு பண்ணுவீங்க? சாரிங்க, ஏதோ எமோஷன்ல பண்ணிட்டேன். சுதா எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இன்விடேஷன் அடிச்சிட்டீங்களா? சுதா எனக்கு இன்விடேஷன் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. அட்ரஸ் ஃபோன் நம்பர் வேணுமா? யாரோடது? என்னோட தான். சுதா இன்விடேஷன் அனுப்பணும்ல. சார், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம். நீங்க நிஜமாவே ஆடிட்டர் தானா? பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் டீசென்டான அடிதடி விரும்புற ஆள் மாதிரி தெரியுது. அர்ஜுன், இனிமே திருநெல்வேலி நெல்லையப்பன் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு மொட்டடிக்க கூட வந்துடாதீங்க. எங்க தமிழனா கண்ணுல பட்டீங்க, ஒரு நாள் ஃபுல்லா நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காக்காய்க்கெல்லாம் நீங்க தான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே. என்னங்க திடீர்னு தூள் படம் சொர்ணாக்கா மாதிரி பேசுறீங்க? நான் ரொம்ப நல்லவங்க. தெரியுது. நிஜமாவே நல்லவங்க.
அதான் தெரியுதுன்னு சொன்னல. எப்படி? அக்கா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்ச உடனே பச்சை புள்ள மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 1/2 மணி நேரமா கடலை போடுறீங்களே, நீங்க ரொம்ப நல்லவரு. நான் கிளம்பிட்டா? வாங்க. அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க. சரி, நான் வரேன். போயா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் சொல்லவே இல்ல? ரம்யா. ஸ்வீட் நேம், ரம்யமா இருக்கு. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அர்ஜுன் அத்தானோட தம்பி வந்தாரு. உங்க டாக்ஸ் ஃபைல ஏதோ கையெழுத்து நீங்க போடணுமா? அர்ஜுன் வீட்டுக்கு வந்தானா? உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி ஏதாவது கொடுத்தியா? இல்லக்கா. ஏய், அவன் சரவணனோட சித்தி பையன், ஆடிட்டர். தெரியும். சுதாவை பொண்ணு பார்க்க வந்தவரு, குடிச்சிட்டு நம்ம வீட்டு சுவரை ஏறி குதிச்சவரு, எல்லாம் தெரியும். அவனுக்கு சுதா ஒருத்தனை லவ் பண்றது தெரியாது. இல்லனா ஏன் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து அசிங்கப்படணும்? சுதா அர்ஜுனை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு பதிலா முருகனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒருத்தனை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொருத்தனை கவுத்துட்டா சுதா. அர்ஜுன் நல்ல பையன்டி. என் அத்தை, அவன் அம்மா எல்லாரும் எனக்கு எதிரா நின்னப்போ அவன் ஒரு வார்த்தை கூட எனக்கு எதிரா பேசல தெரியுமா? திருநெல்வேலியில இருந்து மாமாவையும் சரவணனையும் பத்திரமா கூட்டிட்டு வந்தது அர்ஜுன் தான். ஹீஸ் a gentleman. சிலர் நிறைய படிச்சிருப்பாங்க, ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. ஆனா அர்ஜுன் கிட்ட எந்த தலகணமும் இல்ல. இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல மருந்து தூக்கி போட்டுட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். சுதா நினைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அர்ஜுன் வாழ்க்கை, அவன் மனசுல எவ்வளவு வலி இருக்கும். அவனுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? என்னால சொல்ல முடியுமா, இல்ல உன்னால சொல்ல முடியுமா? நம்ம அண்ணன் ரொம்ப நல்லவரு. ஆனா எப்பவுமே அவரை சுத்தி இருக்கிற நல்லவங்கள அவர் கண்ணுக்கு தெரியாது. அன்னைக்கு சரவண, இன்னைக்கு அர்ஜுன். அண்ணன் தண்டிச்ச நல்லவங்களோட லிஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. முதல்ல அர்ஜுனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். அவனை கல்யாணம் பண்ண போற பொண்ணு வெரி லக்கி. சரவணனோட கலர் ஜெராக்ஸ் அர்ஜுன். எல்லாரையும் சின்சியரா நேசிப்பான். எந்த பிரச்சனையும் சிம்பிளா எடுத்துக்குவான். சுதாவுக்கு கொடுத்து வைக்கல, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அடுத்த முறை அர்ஜுன் வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா சாப்பாடு கீப்பாடு போட்டு காஃபி கொடுத்து மரியாதையா பேசி அனுப்பு. புரிஞ்சுதா? சரிக்கா. அர்ஜுன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ ஃபைல்ல சைன் வாங்கணும்னு சொன்னியாமே, எடுத்துட்டு வந்து சைன் வாங்கிட்டு போ. அவனை கல்யாணம் பண்ண போற பொண்ணு வெரி லக்கி.